தமிழ்ச்செல்வி பண்ணது தப்பாவே இருந்தாலும் தமிழ்ச்செல்வியை மன்னிச்சு சேது எப்பவும் போல சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜாங்கத்தை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்ச போசோ இங்க காரால இடிச்சு தள்ளி ராஜாங்கமுமே ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த நேரம் சாவித்திரியுமே இதுதான் சாக்குன்னு தமிழ்ச்செல்விய பயங்கரமாவே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்த டாக்டரோ இங்க பாருங்க அதிகமா பிளட் லாஸ் ஆயிருக்கு, ஓ பாசிட்டிவ், சீக்கிரமா அந்த பிளட் கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க, நானும் நிறைய ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல அங்க இருந்த சேதுவுக்குமே ரொம்ப பதட்டமாகுது. உடனே சாவித்திரி இருந்துகிட்டு ஐயோயோ என் அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா, எப்பேற்பட்ட மனுஷன் இப்படி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரே, எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ்ச்செல்வி தான். அவ மட்டும் தான் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா என் அண்ணன் இவ்வளோ மன வருத்தப்பட்டு அவர் ரோட்ல போயிருக்க மாட்டாரு. ரோட்ல போயிருக்க வச்சுதான் எவனோ ஒரு படுபாவி என்னை ஏத்தி தள்ளிட்டு போயிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அவ்வளவுதான் அவனுக்கு அப்படின்னு இங்க சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அப்பத்தா இருந்துகிட்டு ஏயா சேது, என் புள்ள ராஜாங்கத்துக்கு ஏதோ ரத்தம் இல்லையாமே, சீக்கிரமா அது கிடைக்க ஏற்பாடு பண்ணியா. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ராஜாங்கம் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத கருப்புமே தமிழ்ச்செல்விக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்ல அங்க தமிழ்ச்செல்வியோ ரொம்ப பதட்டத்தோட என்னென்ன சொல்றீங்க, மாமாவுக்கு அடிபட்டுருச்சா, இப்போ எப்படி இருக்காரு. ஆமா தமிழ், மாமாவுக்கு ஏதோ ஓ பாசிட்டிவ் ரத்தம் வேணுமா. அண்ணே அது எனக்கு அந்த ரத்தம் தானே, எனக்கு நல்லா தெரியும், நான் வேணா இப்போ கிளம்பி வரட்டுமா. ஐயோ தமிழ், நீயே இப்படி ஒரு நிலைமையில இருக்க, கண்டிப்பா நீ வந்தா உன்னை சேர்த்துப்பாங்களான்னு தெரியலையே. அண்ணே நான் வரேனே, அங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னை அடிச்சு வெளியே துரத்தினாலும் பரவாயில்ல, நான் வரேனே, வந்து மாமாவுக்கு என்னோட ரத்தத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி போனை வச்சுட்டு வீட்டில் இருந்த செல்லப்பாண்டி வசந்தின்னு எல்லார்கிட்டையும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. உடனே அங்க செல்லப்பாண்டி இருந்துக்கிட்டு ஐயோ அப்படியா தமிழ், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ சம்மந்தியோட உசுரை காப்பாற்றணும், நீ வா நாம கிளம்பலாம், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி இங்கே தமிழ்ச்செல்வியை வேக வேகமாக அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே ஈஸ்வரிக்கோ ஒரு ஃபோன் வருது. ஃபோனை எடுத்துக்கிட்டு ஓரமாக போய் பேச அங்கே போஸு தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஹலோ அம்மா, நான் போஸ் பேசுகிறேன். டேய் என்னடா, என்ன விஷயம் சொல்லு, நான் எம்பிட்டு உன்னை பாடுபட்டு உன்னை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தா கடைசியில் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி ராஜாங்க மாமா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி பண்ணிட்டேன், போடா, நீ எல்லாம் ஏன் தான் உசுரோட இருக்கையோ தெரில அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா எல்லாரும் என்னை திட்டுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், அவரு கூட என்னை எவ்வளோ கேவலமாக பேசினார் தெரியுமா. சரின்னு உனக்கு ஃபோன் பண்ணா இப்போ நீயும் என்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிற. இல்லைம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ தனியாவா அப்படின்னு அங்கே ஈஸ்வரி கிட்ட போஸு சொல்லுடா, நான் தனியாக தான் இருக்கேன், என்ன விஷயம். ஆமாம், அந்த ஆள் உசுரோட இருக்கானா இல்லை செத்து போயிட்டானா. டேய் யாரடா கேட்குற. அதான் அந்த ராஜாங்கம். டேய் உனக்கு எப்படிடா தெரியும், அவரை யாரோ அடிச்சு போட்டு அவரை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அங்கே ஈஸ்வரி சொல்ல. யாரோ இல்லை, நான் தான் அந்த ஆளை அடிச்சு போட்டேன். டேய் என்னடா சொல்ற, என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க. டேய் நீ மட்டும்தான் பண்ணன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, சேது உன்னை உயிரோடையே விட மாட்டான். நான் பண்ணேன்னு அவனுக்கு தெரிஞ்சாதானே. நான் பண்ணும்போது சுத்தம் முத்த சிசிடிவி கேமரா எதுவுமே கிடையாது, அதனால தான் என்னோட பழியே அந்த ஆளை வச்சு நான் தீர்த்துக்கிட்டேன். இனிமே அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவன் செத்து தொலையட்டும் அப்படின்னு போசு சொல்ல. டேய் என்னடா, ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க, நீ ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்க, இன்னும் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேடா. உன் அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா உன்னை கொலை பண்ணி போட்டுடுவாருடா. அம்மா அதான் என்ன வீட்டுள்ளேயே சேர்க்க மாட்டேன்னு சொல்லி தூர துரத்தி விட்டுட்டீங்களே, அதுக்கப்புறம் யார் என்ன பண்ண என்ன, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நீ ஃபோனை வை, எனக்கு ஃபோன் பண்ணதா நீ காட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்க போஸுமே ஃபோனை வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி ராஜாங்க ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சதும் ஓடோடி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர அந்த நேரம் அதை பார்த்ததும் அங்க ஈஸ்வரி இருந்துக்கிட்டு ஏய் நீ எதுக்குடி இங்க வந்த, இன்னும் மாமா உசுரோட இருக்காரா இல்லை செத்து போயிட்டாரான்னு பார்க்க வந்தியா, என்ன நீ தானே ஆளை வச்சு சாகடிக்க பார்த்துருக்க, நீ எல்லாம் எதுக்குடி இங்க வந்த, போடி வெளியே அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் கத்த. சாவித்திரியுமே ஏய் போடி வெளியே, அதான் சொல்றாங்கல்ல தாண்டி என் அண்ணன் எந்த நிலைமைக்கு இருக்கான், ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு அப்படின்னு மாத்தி மாத்தி தமிழ்ச்செல்வியை உள்ள வரவிடாம தடுத்துக்கிட்டு இருக்க. அந்த நேரம் கருப்பு இருந்துக்கிட்டு இங்க பாருங்க, நான் தான் தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆமா சேது,
மாமாவுக்கு ஏதோ ரத்தம் தேவைப்படுதுன்னு டாக்டர் சொல்றாங்களேயா, அந்த ரத்தம் வேற எங்கேயுமே கிடைக்கலையா. இப்போதைக்கு தமிழ்ச்செல்விக்கு தான் அந்த ரத்தம் இருக்குதான். தமிழ்ச்செல்வி ரத்தம் கொடுத்தாதான் மாமா உயிர் பழைப்பாரு. நீ உன்னோட கோவத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தமிழ்ச்செல்விய கொஞ்சமாவது அனுமதியா, அவ ரத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாயா அப்படின்னு அங்க கருப்புமே சொல்ல, மாமா என்ன மாமா, இவ ரத்தம் கொடுத்து என் அப்பா பொழைக்கணுமா? உடனே அங்க இருந்த மோகனாவுமே, சேது நான் கேக்குறேனேன்னு நீ தப்பா நினைக்காத. இப்போ தமிழ்ச்செல்வியால மட்டும்தான் அவரோட உசுரை காப்பாத்த முடியும். உன் காலில் விழுந்து கேட்குறையா அப்படின்னு அங்க மோகனா கேட்க, இங்க சேதுவுமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. உடனே அங்க கருப்புமே, தமிழ்ச்செல்வி போமா, போய் மாமாவுக்கு நீ ரத்தத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் உள்ள அனுப்ப, உடனே அங்க இருந்த ஈஸ்வரி சாவித்திரியும், இவளை இப்படியே விட்டுக்கிட்டு இருங்க, இப்படியே ரத்தம் கொடுக்குற சாக்கில் நம்ம குடும்பத்தில் உள்ள வந்து பூந்துப்பா, நீங்களும் அமைதியா இருப்பீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருந்த மோகனாவுமே, பேசாம அமைதியா இருக்கீங்களா? அவர் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இப்போதைக்கு ரத்தம் தேவைப்படுது. அதனால எல்லாரும் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருங்க. இப்போதைக்கு அவர் உயிர் பிழைக்கணும் அப்படின்னு அங்க இருந்த மோகனாவுமே சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி ரத்தம் கொடுத்ததுனால அங்க இருந்த ராஜாங்கமுமே உயிரும் பொழைச்சிக்க டாக்டருமே வெளியே வந்து, அமைச்சர் பொழைச்சுக்கிட்டாரு, இனிமே அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, யார் பார்க்கணுமோ அவரை போய் ஒருத்தரா பாருங்க அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டு போக, முதல்ல அங்க இருந்த சேதுவுமே ரூமுக்குள்ள போறாரு. ரூமுக்குள்ள சேது போனதும் ராஜாங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க, அப்பா சொல்லுங்கப்பா என்ன ஆச்சு, யாரு என்ன பண்ணாங்க அப்படின்னு பதட்டத்தோட கேட்க, இங்க ராஜாங்கமுமே எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியாவே நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. நான் அந்த பக்கம் ரொம்ப மன வருத்தத்தோட போய்கிட்டு இருந்தையா, அந்த நேரம் ஏதோ ஒரு கார் வந்து என்னை இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருந்துச்சு, அதுதான் எனக்கு தெரியும். மற்றபடி யார் இடிச்சா எப்படி இடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாதியா அப்படின்னு ராஜாங்கமுமே சொல்லிடுறாங்க. ராஜாங்கம் சொன்னதை கேட்டு கோவத்தோட வெளியே வந்த சேது இங்க கருப்பு அழைச்சிக்கிட்டு போய் தனியா பேச ஆரம்பிக்கிறாரு. மாமா இப்பவே அப்பா அடிபட்டிருந்த இடத்துக்கு நாம போகணும். ஏன்னா ஏதோ ஒரு கார் வேணும்னே தான் அப்பாவை வந்து இடிச்சிருக்கு. எனக்கு இதுல சந்தேகமே கிடையாது. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமா மாமா, அப்பா சொன்னதுல எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது. நாம அங்க இப்பவே போகணும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அழைச்சிக்கிட்டு நேரா அடிப்பட்ட இடத்துக்கும் போறாங்க. அந்த இடத்துல எல்லார்கிட்டையும் அந்த இடத்துல விசாரிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் ஒருத்தர் போஸை பத்தி சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. ஆமாப்பா, காலையில இருந்து குடிச்சுக்கிட்டும் சிகரெட் அடிச்சுக்கிட்டும் அந்த இடத்துல தான் மரத்துக்கு கீழே அவனும் அவனோட ஃப்ரெண்டும் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனே சேது இங்க கருப்பு கிட்ட, மாமா கேட்டீங்கல்ல, பாருங்க எனக்கு தெரிஞ்சு அந்த போஸோட வேலையா தான் இருக்கும். அவனை நாம வீட்டை விட்டு துரத்தணும்ல, அந்த கோபத்துல தான் அப்பாவை இப்படி பழி வாங்கியிருக்கானோன்னு என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருக்கு. அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு அங்க இருந்த சேது சொன்னதும் உடனே கருப்பு இருந்துக்கிட்டு, இங்க பாரு சேது, நீ இப்போ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்க, நாம எல்லாத்தையும் தீர விசாரிப்போம். முதல்ல போஸு கூட ஒருத்தன் இருந்ததா சொன்னாங்களே, அவனை பிடிப்போம், அவனோட வீடு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கருப்பை அழைச்சிக்கிட்டு அங்க போய் போஸோட ஃப்ரெண்டையும் பிடிக்கிறாங்க. போஸோட ஃப்ரெண்டு அடிச்சு பயங்கரமா அடி வெளுத்து வாங்கினதுக்கு அப்புறம் போஸோட ஃப்ரெண்டுமே எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அண்ணே அண்ணே அடிக்காதீங்கண்ணே, நான் சொல்லிடுறேன். போஸு அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டதாவும், அப்போ அமைச்சர் ராஜாங்கம் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. ரொம்ப சோகமா நடந்துகிட்டு வந்திருக்கிறத பார்த்ததும் போஸு தான் காரை வேகமா எடுத்துக்கிட்டு போய் அங்க அமைச்சர் மேல இடிச்சிட்டு அவன் பாட்டுக்குன்னு போயிட்டானே. அப்போ நானும் தான் கூட இருந்தேன். அண்ணே நான் ஒன்றும் பண்ணலைண்ணே, எல்லாமே அவன் பண்ணது தானே, என்னை மன்னிச்சிடுனே, என்னை விட்டுடுனே. உன்னை நான் விடணும்னா இப்போ நீ போஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லணும். அண்ணே அவன் கண்டிப்பா வரமாட்டானே. டேய் அவன் வருவான், நீ எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி அவனை கூப்பிடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னதான் முதல்ல நான் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன். தெரியும்ல, அமைச்சர் மேல காரை ஏற்றி இடிச்சிருக்கீங்க, கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா உன்னை ஜெயில புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு அங்க சேது மிரட்ட, உடனே ஐயோ வேண்டானே, கண்டிப்பா இப்பவே நான் போஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிடுறேன் அப்படின்னு சொன்ன சேது இங்க மறைஞ்சு இருக்க இன்னொரு பக்கம் போஸோட ஃப்ரெண்டுமே போஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வழியா வர வச்சிடுறாரு. மறைஞ்சிருந்த சேதுவோ இங்க போஸையும் பிடிச்சி அடி வெளுத்துவாங்க. ஆமா நான் தான் பண்ணேன், பின்ன என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனா யார் தான் அமைதியா இருப்பா? அதனாலதான் அந்த ஆளை சாகடிக்கலான்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு போஸ் சொல்ல, என்ன பண்ண முடியுமா?
அடி ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலர்னு போஸையும் அடிச்சுட்டு போலீஸுக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க. நடந்த எல்லாத்தையும் சன்னாசி கிட்ட சொல்ல ஈஸ்வரிக்கும் இந்த விஷயம் தெரிய வந்து ரொம்ப பதட்டமாவே சம்பவம் நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. அங்க வந்த சன்னாசியோ இங்க போஸை அடிச்சுட்டு, அட பாவி, உன்னை நான் உசுரோட விட்டதே தப்புடா, உன்னை கொலை பண்ணாம விட்டேன் பாரு, அதுதான் என்னோட மிகப்பெரிய தப்பு. எவ்வளோ தைரியம் இருந்தா என் அண்ணனை கார் ஏத்தி கொலை பண்ண பார்த்திருப்ப. நீ எல்லாம் எனக்கு புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடா. அடியே ஈஸ்வரி, எப்பேற்பட்ட புள்ளைய நீ வளர்த்து வச்சிருக்கன்னு நீயே பாரு. போஸ போலீஸுக்கு புடிச்சு கொடுக்க போறதா சேது சொன்னதும் இங்க இருந்த ஈஸ்வரியோ சேதுவோட காலில் வந்து விழுந்து, சேது என் புள்ளைய விட்டுடுப்பா. அது எப்படி சித்தி விட முடியும்? என் அப்பாவையே கொலை பண்ண பார்த்துருக்கான். அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவரு தமிழ்ச்செல்வி ஏமாத்தின ஒரு மன சங்கடத்தினால அவர் பாட்டுக்குன்னு போயிட்டு இருந்தாரு. இவன் கார் ஏத்தி கொலை பண்ண பார்த்துருக்கான். அது மட்டும் இல்லை, போஸ வேணும்னே என் அப்பா வெளியே துரத்துலையே என் அப்பாவோட அரசியல் பயணத்தையே கெடுக்க பார்த்துருக்கான். அப்பேற்பட்டவனை எப்படி வீட்டில் வச்சிருக்க முடியும்? அதனால தானே என் அப்பா இப்பேற்பட்ட தண்டனை கொடுத்தாரு. அதுக்காக இந்த போஸ் என் அப்பாவை கொலை பண்ண பார்ப்பானா? இல்லை, நான் சும்மாவே விட மாட்டேன். போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். போலீஸ் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போடட்டும். நாங்களும் பாவம் போன போதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு காலம்தான் இவனையும் அமைதியாக நாங்கள் விட முடியும்? இனிமேலும் நான் இவனை பாவப்பட்டு விட்டனா கண்டிப்பாக என் அப்பாவை உசுரோட கொன்றுவான். கண்டிப்பாக இவனை விட மாட்டேன். சித்தி, நீங்கள் இங்கேருந்து போங்க. சித்தப்பா, இவனை போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு அங்கே இருந்த சேதுவுமே சொல்லிடுறாரு.